அது எங்க ஸ்டோர் ஆகுது அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பேக் அண்ட் டெக்னிக் பத்தி பார்க்கலாம். இது வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றப்ப what is the back end டெக்னிக், ஒரு பேக் எண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த விர்ச்சுவல் மிஷின் எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்றேன். ஸோ நம்ம கிட்ட ESXi இருக்கும். இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். again I'm explaining. ESXi இருக்கும். அந்த ESXல 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இந்த 2 ஹார்ட் டிஸ்க்ல we are configuring right. கேஸ் இதை நான் திரும்ப 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 சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இது ஒவ்வொரு கிளாஸ்லயும் திரும்ப திரும்ப சொல்றப்ப உங்களோட மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகணும். இதுல இந்த கான்செப்ட்ல ஒரு ESX எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு ஸ்டோரேஜ் எப்படி கனெக்ட் இருக்குங்கிறத எக்காரணம் கூட நீங்க மறக்கவே கூடாது. அதான் திரும்ப திரும்ப இந்த டயக்ராம் நான் போட்டு காமிச்சிட்டே இருக்கேன். ஃபைன். ஸோ இதுல ரைடு கான்ஃபிகர் பண்றோம், ரைடு 1 ஆர் ரைடு 5 கான்ஃபிகர் பண்றோம். ரைடு கான்ஃபிகர் பண்றப்ப ESX இன்ஸ்டால் பண்றோம். ஓகே, ESX இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ESXi வந்து எங்க கனெக்ட் ஆயிருக்கும்னா ஒரு SAN சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த SAN சுவிட்ச் எங்க கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஆமா, மகஸ்டி வரலையா? ஹலோ, ஒரு ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, இது வந்து SAN சுவிட்ச். SAN சுவிட்ச் அப்படிங்கிறது it is used to communicate between storage and நம்மளோட சர்வர். நம்மளோட சர்வரும் ஸ்டோரேஜும் கனெக்ட் பண்றதுக்கு இந்த SAN சுவிட்ச் வந்து யூஸ் பண்றோம். ஃபைன். இப்போ இந்த ESXல if I'm creating one virtual machine, the virtual machine compute resource, which means CPU, memory, the compute resource வந்து will store on the compute resource will allocate from ESXi, and the virtual machine hard disk will store on storage. அது டேட்டா ஸ்டோரேஜ் சொல்லுவோம். நம்ம டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிறது இந்த ஸ்டோரேஜ்ல இருந்து பிரிக்கப்பட்ட ஒரு பகுதி. ஒன் ஆஃப் த லன், ஒரு லன்னை வந்து நம்ம டேட்டா ஸ்டோரை கன்வெர்ட் பண்றோம். ஸ்டோரேஜ்ல இருக்கிற லன்னை டேட்டா ஸ்டோரை நம்ம கன்வெர்ட் பண்றோம். நம்மளோட விர்ச்சுவல் மிஷினோட ஹார்ட் டிஸ்க் டேட்டா ஸ்டோர்ல தான் இருக்கும். ஸோ ரிமெம்பர் தட். இதுல யாருக்கு எந்த டவுட் கிடையாது, இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ, ஐ வில் கிளாரிஃபை. எஸ், இதுல எது டவுட் இருக்கா இந்த இதுல? ஒரே டவுட். இப்ப CPU மெமரி வந்து நம்ம ESX அலோகேஷன் தான் எடுத்துக்கோம். அந்த VM மிஷின் நம்ம கிரியேட் பண்ணா ஸ்டோரேஜ் மட்டும் டேட்டா ஸ்டோர்ல இருந்து எடுத்துக்கோம். கரெக்ட்டா? ஆமா ஆமா. ஓகே, ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் அதான். ஓகே, ஆமா, ஹார்ட் டிஸ்க் வந்து டேட்டா ஸ்டோர்ல இருந்து எடுத்துக்கோம். சரிங்களா? ஃபைன். ஓகே, கம்மிங் பேக் டு த விர்ச்சுவல் மிஷின். இப்போ கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். கிரியேட் பண்றப்ப என்ன நடக்குது அப்படிங்கறத காமிக்கிறேன். இந்த விர்ச்சுவல் மிஷினை வந்து நான் சும்மா டெலீட் பண்ணிடுறேன். இது இருக்கட்டும். ஃபைன். இப்போ நம்ம கிட்ட 2 ESX ஹோஸ்ட் இருக்குது. இந்த ESX ஹோஸ்ட்ல ஒரு 6 GB ஃப்ரீயா இருக்குது. ஸோ அண்ட் டேட்டா ஸ்டோர் மேப் ஆகலையோ, அதான் நான் சொல்லணும்னு நினைச்சேங்க. டேட்டா ஸ்டோர் மேப் பண்ணணும். ஃபைன், மேப் பண்ணிக்கலாம். இதுல 5 GB ஃப்ரீயா இருக்கு. இதுல ஒரு ESX, இதுல ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். சரி, ஒரே லன்ல வந்து மல்டிபிள் ESXi கான்ஃபிகர் பண்ணலாம்ல டேட்டா ஸ்டோர்ல? ஒரு லன்ல ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த டேட்டா ஸ்டோரை எத்தனை ESX ஸ்டோர்ஸ்னாலும் நம்ம மேப் பண்ணிக்கலாம். அந்த டேட்டா ஸ்டோர் மேப்பிங் சொல்லுவோம் நம்ம. அதான் ஒரு லன் வெச்சிட்டு ஓகே மல்டிபிள் ESXi நீங்க எக்ஸிஸ்டிங் டேட்டா ஸ்டோர் தான மேப் பண்ண போறீங்க? ஆமா ஆமா, இந்த டேட்டா ஸ்டோர் தான் மேப் பண்ண போறேன். ஆக்சுவலி பெற மேப் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம கான்செப்ட் பார்க்கலாம். விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணா என்ன நடக்குது, பேக் எண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப இந்த ESXல இந்த டேட்டா ஸ்டோர் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த டேட்டா ஸ்டோருக்கு உள்ள போனீங்கன்னா என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பாத்துக்கலாம். இதுல பாருங்க, win app VM அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. நம்ம கிட்ட win app 01 VM ஒரு VM இருக்குது. அந்த VMக்கு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதே மாதிரி VCSA 8.0 அப்படின்னு ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்குது. அதோட ஃபோல்டர் இந்த இருக்குது, VCSA 8.0. நீங்க ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கான ஃபைல்ஸ் எல்லாமே டேட்டா ஸ்டோர்ல கிரியேட் ஆகும். ஒரு ஃபோல்டர் அதுவே. இது நீங்க பண்றது இல்ல, நீங்க பண்றப்ப பேக் எண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் கிரியேட் ஆகுறது.
சரிங்களா? இப்போ நான் ஒரு விர்ச்சுவல் மிஷின் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு விர்ச்சுவல் மிஷின் நான் கிரியேட் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா அந்த விர்ச்சுவல் மிஷின் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும், சில ஃபைல்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ESX ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ விர்ச்சுவல் மிஷின் கொடுக்குறேன். ஸோ இதுல நம்ம வின் வெப் சர்வர் வச்சுக்கோங்க. வெப் 01 இது வந்து ப்ரொடக்ஷன்னா ப்ராட், இது விஎம்னா விஎம், இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். இது வந்து நேமிங் ஸ்டாண்டர்ட் இது, சரியா? தென் நெக்ஸ்ட் இந்த ESXல அந்த விஎம் டெப்ளாய் பண்ண போறேன். செலக்ட் கம்ப்யூட் ரிசோர்ஸ். தென் நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ், நம்ம கிட்ட ஒரு டேட்டா ஸ்டோர் இருக்குது, அந்த டேட்டா ஸ்டோர் அந்த நான் பிளேஸ் பண்ண போறேன். புதுசு வந்து 02 தானே ப்ரோ? என்னங்க புது EXX வந்து 02 தானே? புதிய 02 தான். நான் 01 தான் பண்றேன், ஏன்னா 02 டேட்டா ஸ்டோர் மேப் பண்ணல, அதனால 01 தான் பண்றேன். சரி. ஸோ டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட் செலக்ட் கெஸ்ட் OS. இந்த பர்டிகுலர் விஷயம் என்ன கெஸ்ட் OS பண்ண போறீங்க? நான் விண்டோஸ் தான் பண்ண போறேன். ஸோ விண்டோஸ்ல விண்டோஸ் சர்வர் 2012 நான் போடுறேன். 2012 64 பிட் இல்ல 2012 64 பிட் தான் R2. ஸோ 2012 போட்டேன். நெக்ஸ்ட் 2012 இப்போ யாருமே யூஸ் பண்ணல, பட் அப்கிரேட் பண்றதுக்காக காமிக்க வச்சிருக்கேன். ஓகே, CPU அலோகேட் பண்ணணும், மெமரி அலோகேட் பண்ணணும். ஸோ CPU இந்த இடத்துல நீங்க அலோகேட் பண்ணிக்கலாம், தென் மெமரி இந்த இடத்துல நீங்க அலோகேட் பண்ணிக்கலாம், ஹார்ட் டிஸ்க் நீங்க அலோகேட் பண்ணிக்கலாம். தென் CD DVD இருக்குது. அதே மாதிரி நெட்வொர்க் கார்டு வந்துட்டு எப்பயுமே இதை மாத்திக்கோங்க. இதை பத்தி நான் லேட்டா சொல்றேன், வாட் இஸ் ஏன் மாத்துறேன்ட்டு. தென் நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பேர்ல வின் வெப் 0 அப்படிங்கிற ஒரு விஎம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் கொடுக்குறேன். அந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆயிடுச்சா? இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் இப்போ பவர்ட் ஆஃப்ல இருக்கு, ஏன்னா இப்போதான் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டில் ஐ ஹேவ் ஸ்டார்டட் பவர் ஆன். நான் இது இன்னும் பவர் ஆன் பண்ணல, ஸ்டில் இட்ஸ் பவர்ட் ஆஃப். அப்போ ஒரு புதுசாக ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றப்ப என்னென்ன ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும்? இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த பேக் அண்ட் லாஜிக் தெரிஞ்சாதான் ஒரு விர்ச்சுவல் மிஷின்ல என்ன பிரச்சனை வருதுங்கிறத உங்களால அனலைஸ் பண்ண முடியும். நான் சொல்லியிருக்கேன், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பேக் அண்ட் டெக்னிக் தெரியாம நீங்க ஒர்க் பண்ணலாம், ஆனா சர்வே பண்ண முடியாது. சரிங்களா? சும்மா மேட்டாப்ல ஒர்க் பண்ணலாமே தவிர ஒரு இஷ்யூ வந்து என்ன பண்ண உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த பிரச்சனைலாம் நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு L1 L2 இருக்கிறப்ப பேக் எண்ட்ல என்ன நடக்குன்னு தெரியாமலே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து கிரியேட் பண்றேன், பட் அது எங்க கிரியேட் ஆகுது, அது எப்படி கிரியேட் ஆகுது அப்படி எனக்கு தெரியல. அப்ப அந்த விர்ச்சுவல் மிஷின்ல ஒரு இஷ்யூ வர்றப்ப என்னால ரிசால்வ் பண்ண முடியல. அப்ப நீங்க இந்த பேக் அண்ட் டெக்னிக் தெரிஞ்சா மட்டும்தான் அதுல உங்களுக்கு ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அதை ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். நீங்க ஒரு ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகணும் அப்படின்னா அந்த பேக் அண்ட் டெக்னிக்ல தெரிஞ்சாதான் ஆக முடியும். அண்ட் ஆல்சோ இன்டர்வியூல இதெல்லாமே தெளிவா கேட்பாங்க. முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் இது. VMDK ஃபைல்னா என்ன, VMX ஃபைல்னா என்ன, ஒரு VM கிரியேட் பண்றப்ப என்ன நடக்கும், இதெல்லாமே இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். அதை பத்தி இப்போ பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இது தெரிஞ்சிருந்தா தான் நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக முடியும். ஸோ முக்கியமான செஷன். ஓகே ஃபைன். ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் ஒன் VM நேம் இஸ் வெப். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், டேட்டா ஸ்டோர் போறேன். அந்த ESX இருக்கு, ESX டேட்டா ஸ்டோர் போறேன். டேட்டா ஸ்டோர் போயிட்டு ஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஃபைலை செலக்ட் பண்றேன். இப்போ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு மேல இந்த ஃபோல்டர் இல்ல, உங்களுக்கு காமிச்சல இல்ல, பட் இப்போ இந்த ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா நான் இங்க விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இந்த ஃபோல்டர் நான் செலக்ட் பண்றேன். உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃபோல்டர் உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை டிஃபால்ட்டா சில ஃபைல்ஸ் இருக்குது. .vmdk ஃபைல், .vmsd ஃபைல், .vmx ஃபைல், இது ஒரு லாக் ஃபைல். ஓகே, அப்ப ஒரு VM நீங்க கிரியேட் பண்றப்ப இந்த 4 ஃபைல் கிரியேட் ஆகுது. இந்த VM நான் பவர் ஆன் பண்றப்ப இன்னும் சில ஃபைல்ஸ் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? இந்த ஃபைல்ஸ் ஏன் கிரியேட் ஆகுது, இந்த ஃபைலோட ஒர்க் என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன். இன்டர்வியூல .vmx என்னன்னு கேட்பாங்க, .vmdk என்னன்னு கேட்பாங்க. ஒரு LT இன்டர்வியூல முக்கியமான கொஸ்டின் இது. அகைன் ஐம் ரிப்பீட்டிங், நோட் பண்ணிக்கோங்க. LT இன்டர்வியூல முக்கியமான கொஸ்டின் இது. ஓகே, ஸோ இப்போ அந்த விர்ச்சுவல் மிஷினை ஐ ஹவ் பவர் ஆன். ஒரு விர்ச்சுவல் மிஷினை நீங்க பவர் ஆன் பண்றப்ப நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன், என்னென்ன ஃபைல் கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
ஸோ இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் நான் உங்களுக்கு தெரியறதுக்காக. இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து ஸ்டில் பவர் ஆஃப் தான் இருக்குது, பவர் ஆன்ல இல்லை. இப்போ பவர் ஆஃப்ல இருக்கிறப்ப எனக்கு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இங்கே வந்திருக்கு, .vmdk .sd .vmx இந்த ஃபைல்ஸ்லாம் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, லெட் மீ பவர் ஆன் த விர்ச்சுவல் மிஷின். விர்ச்சுவல் மிஷின் பவர் ஆன் பண்றேன். ப்ரோ அந்த இது ஓஎஸ்க்கு வந்து அந்த ஏதோ ஒரு இது செலக்ட் பண்ணுவீங்களா ப்ரோ, ஐஎஸ்ஓ இமேஜ்னு சொல்லி அது செலக்ட் பண்ணீங்களா? ஆமா, இப்போ என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணல, ஜஸ்ட் பவர் ஆன் தான் பண்ணியிருக்கேன். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண பிறகு கூட பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பவர் ஆன் பண்ணதுக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தெரியும், ஒரே நிமிஷம். நீங்க கிளாஸ் முடிச்சு எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ற கொஞ்சம் டவுட் இருக்கு. நான் நேற்று நீங்க சொன்ன மாதிரி பண்ணேன், கிளாஸ் முடிச்சு ஒர்க் ஆகல எனக்கு அந்த ஐஸ்கசி. சரி, ஸோ VM பவர் ஆன் பண்ணிட்டேன். ஸோ லெட் மீ கோ டு த டேட்டா ஸ்டோர். இந்த டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி சம்மரி பேஜில் இருக்கும், அதை நீங்கள் ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் அந்த VM நேம், இப்போ இது ப்ரொடக்ஷனில் கம்மியான VM இருக்குது. சப்போஸ் இது வந்து ப்ரொடக்ஷனில் இல்லை அப்படின்னா நிறைய VM இருக்கும். அப்போ இதை நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த VM நேமை காப்பி பண்ணிட்டு இந்த ஃபில்டரில் போய் என்ட்ரி பண்ணி பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த VM நேம் மட்டும் தனியாக வரும். அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு மல்டிபிள் ஃபைல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஒரு விர்ச்சுவல் மிஷின் நான் கிரியேட் பண்ணி பவர் ஆஃப்ல இருக்கிறப்ப எனக்கு 3 ஃபைல் தான் கிரியேட் ஆச்சு. நான் பவர் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இன்னும் சில ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ என்னென்ன ஃபைல்ஸ் அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ ஒரு விர்ச்சுவல் மிஷினோட முக்கியமான ஃபைல்ஸ் .vmdk ஃபைல் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது vmdk ஃபைல். இந்த .vmdk ஃபைல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபைல். இது உங்களோட டேட்டா எல்லாமே இந்த .vmdk ஃபைல்ல தான் ஸ்டோர் ஆகும். எப்படின்னா, இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஹார்ட் டிஸ்க் 40 GB ஹார்ட் டிஸ்க் இருக்கா? இந்த 40 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது, பட் அந்த ஹார்ட் டிஸ்க்ல எந்த டேட்டாவும் இல்லை. அதனால தான் இங்க 0ன்னு காமிக்குது. சரிங்களா? இப்போ இதே இது இன்னொரு VM நான் காமிக்கிறேன். இந்த VMல வந்து இந்த VM ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். இந்த VMல ஆல்ரெடி நம்ம OS போட்டு வச்சிருக்கோம், விண்டோஸ் சர்வர் 2008 போட்டு வச்சிருக்கோம். இந்த VM நான் பவர் ஆன் பண்றேன். ஸோ இந்த VMல டேட்டா இருக்கு, 9 GB டேட்டா இருக்குது. ஓகே, இப்போ இந்த VM போய் நான் உள்ள பார்க்குறேன். வின் ஆப் VM டேட்டா ஸ்டோர்ல போயிட்டு இதுல போயிட்டு வின் ஆப் VM கொடுக்குறேன். இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்றேன். ஸோ இதோட .vmdk ஃபைல் பார்த்தீங்கன்னா சில சைஸ் இருக்குது. ஸோ .vmdk ஃபைல் அப்படிங்கிறது இந்த விர்ச்சுவல் மிஷினோட ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, அதுதான் .vmdk ஃபைல். இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, இந்த 40 GB ஹார்ட் டிஸ்க் தான் இந்த .vmdk ஃபைல். இது இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நான் இன்னொரு ஹார்ட் டிஸ்க் இதில் கிரியேட் பண்றேன், அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல நல்லா பாருங்க, ஒரே ஒரு .vmdk ஃபைல் தான் இருக்குது. சரியா? VM name .vmdk இதுதான் வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் ஃபைல். சரியா? இப்போ இன்னொரு ஹார்ட் டிஸ்க் நான் கிரியேட் பண்றேன் இந்த விர்ச்சுவல் மிஷின்ல. ஸோ எடிட் செட்டிங்ஸ் போயிட்டு ஐ வில் ஆட் நியூ ஹார்ட் டிஸ்க், ஆட் நியூ ஹார்ட் டிஸ்க் கொடுத்துட்டு அதுக்கு வந்து 20 GB கொடுக்குறேன் ஹார்ட் டிஸ்க்கு. தென் ஓகே கொடுக்குறேன். இப்ப நியூ ஹார்ட் டிஸ்க் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ரெஃப்ரெஷ் பண்ணா வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. VM name _1 VMDK. இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு VMDK ஃபைல் இருந்துச்சுல்ல. ஸோ .vmdk அப்படிங்கிறது அந்த 40 GB ஹார்ட் டிஸ்க். சரிங்களா?
_.vmdk அப்படிங்கிறது செகண்டா ஒரு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணல அந்த ஹார்ட் டிஸ்க். தெரியும் சார். ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்றீங்களே அது as a வால்யூம் CD அந்த மாதிரி கிரியேட் ஆகுமா இல்ல எப்படி தெரியுது? எதுல OS குள்ளயா? OS குள்ள கிரியேட் ஆகுமா இது? இல்ல OS குள்ள நம்ம தான் கிரியேட் பண்ணனும் ஹார்ட் டிஸ்க். அது நான் அதுக்கு அடுத்த கிளாஸ்ல வர்றேன். அது நம்ம தான் கிரியேட் பண்ணனும். இங்க ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணிட்டு OS குள்ள D டிரைவ் E டிரைவ் நம்ம கிரியேட் பண்ணனும். சரியா? ஓகே. அப்பனா வந்து இப்போ நீங்க 40 and 20 கிரியேட் பண்ணது 60 GB டோட்டலா அந்த VM க்கு கொடுக்குறீங்க நீங்க. அந்த OS குள்ள அந்த ஷோ ஆகும். ஹார்ட் டிஸ்க் ஷோ ஆகும். அத நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆமா. ஓகே. So again I'm creating another hard disk which is 10 GB hard disk. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். again ஒரு VMDK கிரியேட் ஆகும். இப்போ _1 இருக்குல _2 ன்னு ஒன்னு கிரியேட் ஆகும். ப்ரோ இப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து இப்போ 40 இருக்குன்னா இப்போ 50க்கு 50 நம்ம வேணும்னா திருப்பி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ரைட்டா? பண்ணிக்கலாம். ஆனா இப்போ 40 வந்து 30 குறைக்க முடியுமா? பண்ண முடியாது. ஹார்ட் டிஸ்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே. சோ நார்மல் இந்த .vmdk இருக்கு இல்லையா, அந்த .vmdk அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ஹார்ட் டிஸ்க். அப்புறம் _.vmdk அப்படிங்கிறது செகண்டா கிரியேட் பண்ண ஹார்ட் டிஸ்க் 20 GB. _2 VMDK அப்படிங்கிறது அதுக்கப்புறம் கிரியேட் பண்ண ஹார்ட் டிஸ்க். அப்ப உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியணும் அப்படின்னா, இதெல்லாம் பேக்எண்ட்ல நடக்கிறது. நீங்க ஒரு ஹார்ட் டிஸ்க் நீங்க கிரியேட் பண்றீங்க ஓகே, பட் அது எங்க போய் பேக்எண்ட்ல ஸ்டோர் ஆகுது அப்படின்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் நாளைக்கு ஒரு இஷ்யூ வரும். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு எனக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகல, இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து வேற ஒரு VMல எனக்கு மேப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. எப்படி அந்த ஹார்ட் டிஸ்க் நம்ம மேப் பண்றது, வேற VMக்கு மேப் பண்றது? திடீர்னு கஸ்டமர் இப்படி சொல்றாங்க, ஒண்ணுல இந்த OS வந்து கரெக்ட் ஆயிடுச்சு, எனக்கு இந்த ஹார்ட் டிஸ்க்ல உள்ள டேட்டா எனக்கு வேணும், அப்ப இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து எனக்கு வேற ஒரு VMல மேப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லிட்டு போயிடுவான். அதை நீங்க தான் பண்ணணும். அப்ப இந்த ஹார்ட் டிஸ்க் மேப் பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்னிக்லாம் தெரிஞ்சதான் உங்களுக்கு பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இது ரொம்ப நேரம் டைம் எடுத்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபைன். உங்களுக்கு எதுவும் டவுட்னா உடனே இந்த கேளுங்க. இதுல எந்த ஒரு டவுட் இருக்கக்கூடாது. பேக் அண்ட் இந்த ஃபைல்ல வந்துட்டு இந்த VM ஃபைல்னு சொல்லுவாங்க, இதுல எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வரக்கூடாது. சரியா? ஓகே. இப்போ கமிங் டு த பாயிண்ட், நீங்க ஒரு ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணீங்கன்னா அது .vmdk கிரியேட் ஆகும். ரெண்டாவது ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்றப்ப _1, மூணாவது ஹார்ட் டிஸ்க் _2 இப்படிதான் அது கிரியேட் ஆகும். சரிங்களா? இந்த ஃபைல் டெலீட் ஆனா என்ன ஆகும்? இந்த ஃபைல் டெலீட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹார்ட் டிஸ்க் கரப்ட் ஆயிரும். இந்த ஃபைல் கரப்ட் ஆனாலும் அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து தெரியாம போயிடும். இந்த ஹார்ட் டிஸ்கை வேற ஒரு விர்ச்சுவல் மிஷின்ல மேப் பண்ணலாம். அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதை பத்தி நான் லேட்டா ஒவ்வொரு கிளாஸ்ல நான் சொல்லி தரேன். சரியா? ஃபைன். மேல டவுன்லோட் இருக்கு, அப்படி டவுன்லோட் பண்ணிடணும். டவுன்லோட் இந்த மேல அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கே, டவுன்லோட் மூவ் டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ஹார்ட் டிஸ்க் டவுன்லோட் பண்ணி அதை வேற ஒரு இதுல அட்டாச் பண்ணிக்கலாம், வேற ஒரு VMல அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த ஹார்ட் டிஸ்கை. ஓகேங்களா? ஃபைன். ஸோ VMDK அப்படிங்கிறது நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்றது, நம்ம ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆகுற டேட்டாவை ஸ்டோர் பண்றது. இந்த VMDKல ரெண்டு இருக்கு, ஒன்னு flat.vmdk, இன்னொன்று .vmdk. flat.vmdk அப்படிங்கிறது இந்த எல்லா VMDK இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு பேர் flat.vmdk. அதை நம்மளால பார்க்க முடியாது, இந்த இடத்துல பார்க்க முடியாது. flat.vmdk அப்படிங்கிறது நம்ம விர்ச்சுவல் மிஷினோட ரா டேட்டா ஃபைல். நோட் பண்ணிக்கோங்க, flat.vmdk. உங்களோட விர்ச்சுவல் மிஷினோட ரா டேட்டா ஃபைல தான் flat.vmdk ன்னு சொல்றோம். which means இந்த டேட்டா ஸ்டோர்ல ஸ்டோர் ஆகிற மொத்த டேட்டாவையும் flat.vmdk நம்ம சொல்றோம். சரிங்களா? தென் what is VMDK? the .vmdk அப்படிங்கிறது நத்திங் பட் நம்ம ஹார்ட் டிஸ்க், விர்ச்சுவல் டிஸ்க் நம்ம சொல்லலாம். இப்ப இந்த இதை நம்ம வந்து இதை ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவோம் அல்லது விர்ச்சுவல் டிஸ்க்னு சொல்லுவோம். நீங்க whenever we create the hard disk or whenever create the virtual disk, it will create the .vmdk _1 _2 _3. so .vmdk அப்படிங்கிறது it's a hard disk file அல்லது hard disk data.
ஹார்ட் டிஸ்க் டேட்டா இங்க தான் ஸ்டோர் ஆகும். இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ flat.vmdk அப்படிங்கிறது ஆக்சுவல் விர்ச்சுவல் டிஸ்க் ஃபைல். It's a raw data file. flat.vmdk அப்படிங்கிறது raw data file அப்படி நோட் பண்ணிக்கோங்க. .vmdk அப்படிங்கிறது நம்ம ஹார்ட் டிஸ்க் ஃபைல் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபைல் நான் போறேன். நெக்ஸ்ட் முக்கியமான ஃபைல் இந்த .vmx ஃபைல். இந்த .vmx ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபைல். The .vmx file is called as a configuration file. நோட் பண்ணிக்கோங்க. இந்த .vmx ஃபைல் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல்னு சொல்றோம். இது ஏன் கான்ஃபிகரேஷன் ஃபைல்னு சொல்றோம்னா, நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றோம். அந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றப்ப முத கிரியேட் ஆனது என்னென்ன ஃபைல்னு பாத்தீங்களா? இந்த .vmx ஃபைல், .vmdk. இந்த .vmdk அப்படிங்கிறது ஹார்ட் டிஸ்க் ஃபைல். இந்த .vmx ஃபைலை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம விர்ச்சுவல் மிஷினோட இந்த விர்ச்சுவல் மிஷின் அலோகேட் பண்றோம் இல்லையா, CPU, மெமரி, நெட்வொர்க் அடாப்டர், CD DVD, இது எல்லாமே கான்ஃபிகரேஷன் சொல்றோம். இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே அந்த .vmx ஃபைல்ல வந்து ஸ்டோர் ஆகும். இந்த செட்டிங்ஸ், இந்த எடிட் செட்டிங் குறிப்பா சொல்லணும்னா, ஒரு விர்ச்சுவல் மிஷினோட எடிட் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எடிட் செட்டிங்ஸ்ல இருக்கிற இந்த விர்ச்சுவல் ஹார்ட்வேர், இந்த இருக்குல்ல விர்ச்சுவல் ஹார்ட்வேர், இந்த விர்ச்சுவல் ஹார்ட்வேர் பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் இருக்கு. உங்க லேப்டாப்ல என்னென்ன இருக்கு? மதர் போர்டு இருக்கு, CPU இருக்கும், மெமரி இருக்கும், ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அப்புறம் ஒரு USB போர்ட் இருக்கும், HDMI போர்ட் இருக்கும், அப்புறம் ஒரு ஆடியோ போர்ட் இருக்கும். அதே போல ஒரு இதெல்லாம் பிசிக்கல், உங்க லேப்டாப் பிசிக்கலா இருக்கும். அதே போல ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணணும்னா லாஜிக்கலா இல்ல விர்ச்சுவலா CPU கிரியேட் ஆகும், மெமரி கிரியேட் ஆகும், ஹார்ட் டிஸ்க் கிரியேட் ஆகும், நெட்வொர்க் அடாப்டர் நிக் கார்டுன்னு சொல்லுவோம், CD DVD கிரியேட் ஆகும், வீடியோ கார்டு கிரியேட் ஆகும். இந்த மாதிரி கிரியேட் ஆகுது இல்லையா. இந்த விர்ச்சுவல் டிவைசஸோட செட்டிங்ஸ் எல்லாமே ஸ்டோர்ட் ஆன் .vmx ஃபைல். இந்த .vmx ஃபைல் கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா VM கரப்ட் ஆயிடும். உங்களோட VM ஓட டேட்டாவை ரெக்கவர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சில வழிகள் இருக்குது, .vmx கரெக்டான சில வழிகள் இருக்கு ரெக்கவர் பண்றதுக்கு. பட் ரெக்கவர் பண்ணலாம் சம்வாட், பட் கரப்ட் ஆயிடும். ஸோ ஏன்னா இந்த .vmx ஃபைல் தான் மெயினான ஃபைல். இந்த ஃபைல்ல தான் நம்மளோட விர்ச்சுவல் மிஷினோட விர்ச்சுவல் ஹார்ட்வேர் செட்டிங்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மாதிரி ஹார்ட்வேர்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா, விர்ச்சுவல் ஹார்ட்வேர்ஸ் CPU, மெமரி, நெட்வொர்க் அடாப்டர்ஸ், CD DVD, வீடியோ கார்டு, SCSI கண்ட்ரோலர், இது எல்லாமே இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகுது. சரி, இது முக்கியமான இது இன்டர்வியூ கொஸ்டின். இது .vmx பத்தி ஒரு 2 இன்டர்வியூ கொஸ்டின் வந்துரும். சரிங்களா? .vmx ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைல் போறேன். நெக்ஸ்ட் முக்கியமான ஃபைல் .swap ஃபைல் ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல் .vswp swap ஃபைல்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது .vsw ஃபைல். The .swap file is nothing but memory page file. மெமரி ஃபைல் அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு நீங்க எவ்வளவு மெமரி கொடுத்துருக்கீங்க? 4 GB மெமரி கொடுத்துருக்கீங்க. சரியா? அப்ப இந்த 4 GB மெமரிக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். அந்த ஃபைல் தான் இந்த .swap ஃபைல். இதோட சைஸ் பாருங்க, 4019. இது நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 GB வேல்யூ கிடைக்கும். இது கேபில இருக்குது, எப்பயுமே கேபில தான் காமிக்கும். into 1024. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 4 GB. இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1024 KB is equal to 1 MB. 1024 MB is equal to 1 GB. அப்ப இதுல நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 4 GB வரும். ஏன் அப்படின்னா இங்க 4 GB அலோகேட் பண்ணிருக்கோம், அதனால 4 GB வருது. நான் இன்னொரு VM காமிக்கிறேன். இந்த VCSI VM இருக்கு இல்லையா, இதோட மெமரி பாருங்க 14 GB இருக்குது.
இதுல மெமரி பாருங்க 14 GB இருக்குது. ஹார்ட் டிஸ்க் பாத்தீங்கன்னா 17 ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இது பை டிஃபால்ட் கிரியேட், நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். பை டிஃபால்ட் இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் கிரியேட் ஆகுறது. இப்ப இந்த VM ஓட இதை போய் காமிக்கிறேன் பாருங்க. swap file, that VSWP file file இருக்கா? அந்த இதுல பாத்தீங்கன்னா இதோட சைஸ் பாருங்க. இந்த சைஸ் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 14 GB வரும். அப்ப ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு நீங்க எவ்வளவு மெமரி அலோகேட் பண்றீங்களோ அந்த சைஸ்க்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். அதுதான் இந்த swap file அப்படிங்கிற ஒரு ஃபைல். இந்த ஃபைல் கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின் வந்து கரப்ட் ஆயிரும். ஏன்னா உங்களோட மெமரி எல்லாமே இந்த ஃபைல்ல தான் ஃபுல்லாவே ஸ்டோர் ஆயிருக்கும். இது என்னன்னா உங்களோட ESXi ஹோஸ்ட் பிசிக்கல் ரன் ஆகும். நம்ம பிசிக்கல் சர்வர்ல, அதாவது டெல் சர்வர், HP சர்வர்ல தான் அந்த ESXi இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்ப நம்ம இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு RAM அலோகேட் பண்றப்ப அந்த ESXi வந்து அந்த RAM அலோகேட் ஆகும். இப்போ அந்த இந்த பிசிக்கல் சர்வர்ல இருந்து இந்த ESXi RAM அலோகேட் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸ் வந்து இந்த .swap file தான் வந்து இருக்கும். இந்த இதுல தான் வந்து இந்த மெமரி எல்லாமே ஸ்டோர் ஆகும். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ VM ரன் ஆகும்போது ரேம் இதுல இருந்து எடுத்துக்குது. அப்போ டேட்டா ஸ்டோர்ல இருந்து. சரி, அதுங்க அப்படி நான் சொல்லவே இல்லைங்க. எப்படி புரியல? நீங்க ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு 4 GB RAM அலோகேட் பண்றீங்கல்ல, அந்த RAM வந்து ESXi இருந்து அலோகேட் ஆகும். அந்த ESXi இருந்து அலோகேட் பண்ற RAM தான் இங்க ஸ்டோர் ஆகுது. புரியுதுங்களா? மெமரி ஃபைல், மெமரி பேஜ் ஃபைல்னு கூட சொல்லிக்கலாம். மெமரி ஃபைல் ஞாபகம் வச்சுக்கோங்க இத. ஓகே, பேஜிங் ஃபைல். ஓகே, பேஜிங் ஃபைல் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மெமரி ஃபைல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. அதுக்காக உங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிச்சேன். இதுல 4 GB சைஸ் இருக்குன்னா 4 GB மெமரி இதுக்கு அலோகேட் ஆயிருக்கு. அந்த VMல பாத்தீங்கன்னா 4 GB, சாரி, இதுல 14 GB மெமரி அலோகேட் ஆயிருக்கு. இன்னொரு VM காமிச்சா அது 4 GB அலோகேட் ஆயிருச்சு. அப்ப உங்க மெமரி என்ன சைஸோ அதுதான் இங்க காமிக்கும். ஓகே, ஃபைன். So let me go to another. ப்ரோ அந்த பேஜிங் ஃபைல்னு சொல்லும்போது இன்னொன்னு ஏதோ சொல்லுவாங்க ப்ரோ, ஏதோ விர்ச்சுவல் மெமரி. பேஜ் ஃபைல் கிடையாதுங்க. பேஜ் ஃபைல்ங்கிறது விண்டோஸ்ல யூஸ் பண்றது. ஷார்ட்டா மெமரி ஃபைல் ஞாபகம் வச்சுக்கோங்க. swap file is equal to memory file. ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு அலோகேட் பண்ற மெமரி வந்து இந்த இதெல்லாம் ஸ்டோர் ஆகும். மெமரி ஃபைல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. சோ ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றப்ப இந்த ஃபைல் இல்ல, பவர் ஆன் பண்றப்ப அந்த ஃபைல் கிரியேட் ஆச்சு. சோ விர்ச்சுவல் கிரியேட் பண்றப்ப .vmk, vmsd, vmx 3 ஃபைல் மட்டும் கிரியேட் ஆகும். பவர் ஆன் பண்றப்ப தான் மிச்ச ஃபைல்லாம் கிரியேட் ஆகும். Fine. Next, let me go to next file. .nvram file. அதே இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா VMDK16 நிறைய இருக்கு பாருங்களேன். 14, 15. ஏன் அப்படின்னா இந்த ESXi இந்த விர்ச்சுவல் மிஷின்ல 17 ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அதனால VMDK ஃபைல் அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய இருக்கும் இதுல. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைல் வந்து .nvram ஃபைல். இந்த இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த nvram ஃபைல் அப்படிங்கிறது எதுக்கான ஃபைல் அப்படின்னா BIOS ஃபைல் கூட நீங்க இத வச்சுக்கலாம். வாட் இஸ் BIOS? சோ BIOSக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், பட் லெட் மீ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் BIOS அப்படிங்கறத. ஒரு உங்க லேப்டாப் கூட எடுத்துக்கோங்க. லேப்டாப், டெஸ்க்டாப், சர்வர் எதுனாலும் எடுத்துக்கோங்க. BIOS அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாம எங்கேயுமே இருக்காது. உங்களோட மதர் போர்டில் BIOSனு ஒரு சிப் இருக்கும். அந்த BIOS தான் உங்க ஹார்ட்வேர் எல்லாம் கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்க உங்களோட லேப்டாப்பை பவர் ஆன் பண்றப்ப என்ன பேக்ல நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போஸ்ட் கம்ப்ளீட் ஆகும், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகும். அப்புறம் BIOSக்குள்ள போயிட்டு எல்லா ஹார்ட்வேரையும் செக் பண்ணிட்டு அந்த BIOSல இருந்தா ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற OS வந்து பூட் ஆகும். சரிங்களா?
பயாஸ் இல்லாம எந்த ஒரு டிவைஸும் கிடையாது. லேப்டாப், டெஸ்க்டாப், சர்வர் இந்த மூணுலையுமே பயாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பை த சேம் வே இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு பயாஸ் தேவை. அதை வந்து விர்ச்சுவல் மிஷினோட பயாஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். விர்ச்சுவல் பயாஸ் கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். இந்த பயாஸ் ஃபைல்ல தான் இந்த பயாஸ் செட்டிங்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். லைக் இந்த விர்ச்சுவல் மிஷின் நம்ம கொடுக்கக்கூடிய விர்ச்சுவல் ஹார்ட்வேர் இருக்கு இல்லையா, சிடி டிவிடி, அந்த ஹார்ட் டிஸ்க், இந்த இந்த விர்ச்சுவல் ஹார்ட்வேர் எல்லாமே இந்த விர்ச்சுவல் பயாஸ்ல தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த விர்ச்சுவல் பயாஸ் மூலமா தான் நம்மளோட விர்ச்சுவல் மிஷின் வந்து பூட் ஆகுது. சரிங்களா? ஸோ NVRAM அப்படிங்கிறது ஒரு பயாஸ் ஃபைல், ஞாபகம் வச்சுக்கோங்க. .NVRAM இஸ் எ பயாஸ் ஃபைல். இன்டர்வியூ கொஸ்டின் ஒன்று உண்டு. இந்த ஃபைல் ஆக்சிடென்ட்லாம் டெலீட் ஆயிடுச்சு, திருப்பி உங்களால் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் நம்மளால முடியும். இப்போ இந்த ஃபைல் வந்து நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் ஆயிரும், அந்த ஃபைல் டிஸப்பியர் ஆயிரும். பட் அந்த சர்வர் மறுபடியும் ரீபூட் பண்ணுறப்ப என்ன ஆப் 01 தானே. இப்போ இந்த சர்வர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப மறுபடியும் இந்த பயாஸ் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஸோ whenever we restart the virtual machine, the NVRAM recreated. அதை நீங்கள் டெலீட் பண்ணிட்டா இதை ரெக்கவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் அந்த NVRAM ஃபைல் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். இது ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆயிரும். ரீஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதர் ஃபைல்ஸ் ஆகாது இல்லை, சரி, ஒன்லி NVRAM ஃபைல். ஆமாம், ஒன்லி NVRAM ஃபைல் தான், மற்ற ஃபைல் கிடையாது. நான் தான் மற்ற ஃபைல் சொல்லலை, நான் தெளிவாக சொல்லிட்டே வரேன். NVRAM ஃபைல் மட்டும்தான். சரியா? ஸோ NVRAM ஃபைல் இஸ் நத்திங் பட் பயாஸ் ஃபைல். இந்த NVRAM ஃபைல் வந்து ரெக்கவர் பண்ண முடியுமா கேட்டால் ரெக்கவர் பண்ண முடியும் பை ரீஸ்டார்டிங் த விர்ச்சுவல் மிஷின். இப்போ இந்த NVRAM ஃபைல் இங்கே கிரியேட் ஆயிருக்கும், ரீக்ரியேட் ஆயிருக்கும். ரெஃப்ரெஷ் பண்ண வந்துடும். சர்வரை கரெக்ட் ஆயிடுச்சு. இன்னும் NVRAM ஃபைல் கிரியேட் ஆகல, பட் இப்போ கொஞ்ச நேரத்தில் கிரியேட் ஆயிரும். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்தில் கிரியேட் ஆயிரும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, .NVRAM ஃபைல். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபைல் போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபைல் வந்து .VMSD ஃபைல் இருக்கா? இந்த ஃபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்ன 4 ஃபைலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து இந்த ஃபைலை சொல்கிறேன். ஸோ ஸ்னாப்ஷாட்னு ஒரு கான்செப்ட் உண்டு விர்ச்சுவல் மிஷினில். ஸோ ஸ்னாப்ஷாட்னா என்னன்னா, அதை பற்றி தனியாக ஒரு கிளாஸ் எடுப்பேன், பட் சும்மா சொல்கிறேன். ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது ஒரு சின்ன பேக்கப் மாதிரி. உங்களோட சர்வரில் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க, அப்படி ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ திருப்பி ரிவர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்னாப்ஷாட்டை நீங்கள் ரிவர்ட் பண்ணிங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்து பழைய நிலைமைக்கு வந்துடும். லைக் பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ அதான் ஸ்னாப்ஷாட்னு சொல்லுவோம். அப்படி அந்த ஸ்னாப்ஷாட்டோட சம்மந்தமான ஒரு ஃபைல் தான் இந்த .VMSD ஃபைல் அப்படிங்கிறது. இந்த ஃபைலில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்னாப்ஷாட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்னாப்ஷாட்டுக்கு, இப்போ உதாரணத்துக்கு லெட் மீ கிரியேட், இப்போ இதில் ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ண வச்சுக்கோங்களேன். இதில் இந்த ஸ்னாப்ஷாட்ல என்ட்ரி பண்ணணும். ஜி, ஸ்னாப்ஷாட்டோட டெஃபினிஷன் திருப்பி சொல்லுங்க. இல்ல, ஸ்னாப்ஷாட் நான் தனியா கிளாஸ் எடுப்பேன், இது ஒரு பெரிய டாபிக். அது இப்போ நீங்க இப்போ சொன்னீங்க லைக் எனி இஷ்யூஸ் நடக்கும்போது. இல்ல ஸ்னாப்ஷாட்ங்கிறது ஒரு சின்ன பேக்கப் மாதிரி.
சரிங்களா? எப்போ பர்టిక్యులர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல எடுக்கிற பேக்கப் ப்ரோ. ஒரு சர்வர் ஒரு ஆக்டிவிட்டி பண்றப்ப அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நம்ம ஸ்னாப்ஷாட்டை ரிவர்ட் பண்ணிப்போம். எப்போ தனியாக ஒரு கிளாஸ் எடுப்பேன், இப்போ அதை பற்றி குழப்பிக்க வேண்டாம், சும்மா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்னாப்ஷாட் எடுக்கிறப்ப சில டிஸ்கிரிப்ஷன்லாம் போடுவேன். ஸோ இப்படி போடுறப்ப இந்த ஸ்னாப்ஷாட் டைமு, டிஸ்கிரிப்ஷன் டேட்டு, இந்த ஸ்னாப்ஷாட் எப்போ எடுக்கப்பட்டது, இதோட நேம், இந்த டிஸ்பிளே நேமு, இது எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அந்த இடம் தான் இந்த .vmsd ஃபைல் அப்படிங்கிறது. சரிங்களா? இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா the .vmsd file used to store the snapshot related data like such as snapshot name, snapshot description name. இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல தான் அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கிற டேட்டா எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் போறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஸ்னாப்ஷாட் சும்மா ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்னாப்ஷாட் எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறப்ப ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். அந்த ஃபைல் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க delta.vmdk. நெக்ஸ்ட் ஃபைல் நம்ம பார்க்க போகிறது delta.vmdk. delta. இன்னொரு தடவை சொல்லுங்க ப்ரோ, இன்னொரு தடவை சொல்லுங்க. இந்த போட்டுருக்கேன் பாருங்க, delta.vmdk. இந்த ஃபைல் வந்து ஸ்னாப்ஷாட் ஃபைல். ஸோ delta.vmdk அப்படிங்கிற ஸ்னாப்ஷாட் ஃபைல். இந்த ஃபைல் வந்து யூஸ்வலாக பார்க்க முடியாது, பட் ஸ்னாப்ஷாட் எடுத்தால் நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த விர்ச்சுவல் மிஷினோட இந்த விர்ச்சுவல் மிஷின் இருக்கு இல்லையா, வின் ஆப் 0 தானே. இந்த விர்ச்சுவல் மிஷின்ல delta.vmdk ஃபைல் கிடையாது. நல்லா பாருங்க, .vmdk ஃபைல் உண்டு, delta.vmdk ஃபைல் கிடையாது. Let me show you how it's created. So whenever we create a snapshot, the delta.vmdk file will be created. நோட் பண்ணிக்கோங்க. So whenever we create a snapshot, the delta.vmdk file will be created. So இப்போ நான் ஒரு snapshot create பண்றேன். ஓகே, create பண்ணிட்டு test snap அப்படி கொடுக்குறேன். கொடுத்து create பண்ணிடுறேன். Able to see the snapshot file. Nache. ரிசோர்ஸ் இல்லாதனால நமக்கு பிரச்சனையா இருக்கு. ஜி ஓஎஸ் குள்ள சேஞ்சஸ் எதுவும் நம்ம பண்ணல இல்ல? இல்ல சும்மா நான் எப்படி எடுக்கிறதுன்னு தான் காமிச்சேன். ஸ்னாப்ஷாட்டுக்கு தனி கிளாஸ் எடுப்பேங்க. அது என்ன சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும் சொல்லி தனி கிளாஸ் எடுப்பேன். சும்மா ஸ்னாப்ஷாட் எடுத்தா என்ன நடக்குதுன்னு காமிக்கிறதுக்காக தான் இப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸ்னாப்ஷாட் எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபைல் தான் delta.vmdk ஃபைல். உங்களோட vm நேம் அண்டர்ஸ்கோர் 501.00001.vmdk அப்படின்னா ஸ்னாப்ஷாட் ஃபைல். நான் இன்னொரு ஸ்னாப்ஷாட் ரன் பண்ண அப்படின்னா 00002.vmdk வரும். இன்னொன்று ரன் பண்ணா 3.vmdk. ஸோ இந்த மாதிரி 00 போட்டு வர்ற ஃபைல் தான் ஸ்னாப்ஷாட் ஃபைல். நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு delta.vmdk அப்படிங்கிறது delta.vmdk இருக்காது. The delta.vmdk file will shown as 00001.vmdk இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த ஃபைல்ல தான் உங்களோட டேட்டா அந்த ஸ்னாப்ஷாட்டோட டேட்டா எல்லாமே இந்த ஃபைல்ல தான் ஸ்டோர் ஆகும்.
இந்த delta.vmdk ஃபைல்ல தான் ஸ்டோர் ஆகும். நீங்க அது ஃபைல் கிளிக் பண்ணீங்கல்ல தெரியும், அதுக்கு மேல ஒரு vmdk ஒன்னு இருக்குல்ல, _1 vmdk. அது இதானே? அது டிஸ்க் ஃபைல். அது டிஸ்க் ஃபைல் இல்ல, அது இது ஹார்ட் டிஸ்க் ஃபைலுங்க. அது கீழ இருக்குது. உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? நல்லா பாருங்க, இந்த ஃபைல் பாருங்க, நல்லா பாருங்க, டிஃபரன்ஸ் தெரியுதா இல்லையா? 2000. ஓகே ப்ரோ இந்த 001. இந்த flat vmdk க்கும் delta.vmdk க்கும் டிஃபரன்ஸ் என்ன ப்ரோ? see flat.vmdk அப்படிங்கிறது ஆக்சுவல் டிஸ்க் ஃபைல். உங்கள் ரா டேட்டா எல்லாமே flat.vmdk ல இருக்கும். delta.vmdk அப்படிங்கிறது நீங்க whenever take a snapshot எடுக்கிறப்ப உங்க டேட்டா எல்லாமே delta.vmdk ல இருக்கும். டெம்பரரியா அது ஸ்டோர் ஆகும். அத பத்தி இன்னும் டீடைலா delta.vmdk பத்தி இன்னும் டீடைலா அது வந்து 0 KB காமிக்குது இல்ல தெரியுது. vmdk அந்த ஹார்ட் டிஸ்க் இது வந்து 0 சைஸ். அந்த ஹார்ட் டிஸ்க் எதுவுமே இல்லைங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் டேட்டா இல்ல, அதான் 0 KB காமிக்குது. டேட்டா எதுவுமே இல்ல. டேட்டா இருந்தா தான் டேட்டா காமிக்கும். ஓகே சோ இப்போ நீங்க உங்களுக்கு பிராக்டிகலா பாத்திருப்பீங்க. இதுதான் delta.vmdk. இதை நோட் பண்ணிக்கோங்க. 0001 தான் delta.vmdk. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபைல். இது இன்டர்வியூ क्वेश्चन இது இன்டர்வியூ क्वेश्चन. இன்டர்வியூல வாட் இஸ் ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்றப்ப என்ன நடக்கும் அப்படி சொல்லி கேட்பாங்க. இப்ப நார்மலா vmsdu snapshot ரிலேட்டடா தான் ப்ரோ. அந்த ஃபைல் பை டிஃபால்ட்டா இருக்கும். அது வந்து ஸ்னாப்ஷாட் ஃபைல் கிடையாது. அந்த ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ண டேட்டா ஃபைல். கிரியேட் பண்ற டேட்டா இன்ஃபர்மேஷன் மட்டும். ஓகே ஓகே. அப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்னாப்ஷாட் எடுக்க வந்து அந்த மாதிரி டெல்டா ஃபைல் வந்து கிரியேட் ஆகுது. ரைட்டா? 001 இருக்குல்ல, அப்ப 002 ன்னு வரும். அடுத்த ஸ்னாப்ஷாட் ரன் பண்றப்ப அடுத்த ஃபைல் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபைல்ஸும் முடிச்சுட்டு நினைக்கிறேன். இன்னொரு ஃபைல் இருக்கு, vmr.lock. நோட் பண்ணிக்கோங்க, vmr.lock ஃபைல். ஸோ vmr.lock ஃபைல் அப்படிங்கிறது விர்ச்சுவல் மிஷினோட லாக்ஸ், லைக் டேட்டா லாக்ஸ். லைக் இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து எத்தனை மணிக்கு பவர் ஆன் ஆச்சு, எப்போ பவர் ஆஃப் ஆச்சு, இதில் ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணாங்களா, டெலீட் பண்ணாங்களா, இதில் நெட்வொர்க் கார்டு ஆட் பண்ணாங்களா, டெலீட் பண்ணாங்களா, இது எப்போ ரீஸ்டார்ட் ஆச்சு, ஹங் ஸ்டேட் எப்போ போச்சு. இந்த விர்ச்சுவல் மிஷின் லாக் ஃபைல் மூலமாக அந்த விர்ச்சுவல் மிஷினோட ஹிஸ்டரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு நோட்பேட் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பட் இது கொஞ்சம் ரீடபிள் ஃபார்மேட் கிடையாது. இதை நீங்கள் நோட்பேட் ப்ளஸ்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா ஓரளவு தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? இதில் விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு எப்போ பவர் ஆன் ஆச்சு, யார் பவர் ஆன் பண்ணா, எதுவும் ஃபைல் டெலீட் பண்ணாங்க, அதாவது இந்த விர்ச்சுவல் மிஷினில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸும் இதில் ஸ்டோர் ஆயிருக்கும். இது நம்ம இதை எப்போ ரிவ்யூ பண்ணுவோம்னா, இந்த விர்ச்சுவல் மிஷின் சம்மந்தமாக நமக்கு ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் பண்றப்ப இந்த ஃபைலை ரிவ்யூ பண்ணுவோம். உதாரணத்துக்கு இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து ஷட் டவுன் ஆயிருக்கு, எத்தனை மணிக்கு ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னா இந்த ஃபைலை நம்ம பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு அதுக்கான ட்ரபிள் ஷூட்டிங் நம்ம பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ vmr.lock அப்படிங்கிறது உங்க விர்ச்சுவல் மிஷினோட ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன, உங்க விர்ச்சுவல் மிஷின்ல என்னென்ன பண்றீங்களோ அது எல்லாமே இந்த ஈவென்ட் லாக்ஸ்ல பாக்குற மாதிரி அந்த இதுவா ப்ரோ? அது மாதிரி புரியல என்னது? நம்ம ஈவென்ட் லாக்ஸ்ல பாப்போம்ல ஏதாச்சும் இஷ்யூனா? ஈவென்ட் லாக்ஸ் நம்ம சொல்ல முடியாது. ஈவென்ட் லாக்ஸ்ங்கிறது நீங்க விண்டோஸ்ல எந்தெந்த ஈவென்ட் நடக்குன்னு பாக்குறது. இந்த vmr log அப்படிங்கிறது அந்த விர்ச்சுவல் மிஷின் சம்பந்தமா என்ன நடந்தாலும் நம்ம பாக்குறது. உங்களுக்கு புரிஞ்சதா? நம்ம எப்ப இருந்து நம்ம இந்த ஒரு இந்த VM கிரியேட் பண்ணி 1 இயர் இருக்குன்னா அந்த 1 இயர் லாக்ஸும் ஒரே ஃபைலாவே இருக்குமா, இல்லாட்டி எப்படி டே பை டே வேற லாக் ஃபைல்ல கிரியேட் ஆகும்? இப்போ என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த VM நிறைய யூஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். vmr.1.lock அப்படி விழும். அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு 2.lock, vmr 3.lock, இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவும் அந்த பழைய டேட்டா எல்லாமே 1, 2, 3 போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ
ஸோ உங்களோட டேட்டா நீங்கள் எனக்கு வந்து 4 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நான் பார்த்தேன் அப்படின்னா VMware.3 லாக் ஃபைலில் இது இருக்கான்னு சொல்லி நான் வந்து பார்க்கணும். ரொம்ப லேட்டஸ்ட் ஃபைல் வந்து VMware.log, இதுதான் ரொம்ப லேட்டஸ்ட் ஃபைல். அது இன்னைக்கு ஃபைல், இது நேற்று ஃபைல், அது முதல் நாள் ஃபைல்லாம் VMware.1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும். இந்த VM நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, அதனால 1, 2, 3 கிரியேட் ஆகலை. ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7 அந்த மாதிரிலாம் கிரியேட் ஆயிருக்கு. அந்த மாதிரி அதுலேருந்து நம்ம தெரிஞ்சு எடுத்துக்கலாம் அது அந்த ஃபைல்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இந்த லாக் ஃபைல் வந்து ஒரு நோட் பேட்ல தான் இருக்கும், நோட் பேட் ஃபைல் தான் இது. இதை நீங்கள் வியூ பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பராக வியூ பண்ணணும் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி டூல் ஏதாவது போட்டு வியூ பண்ணலாம். லைக் விண்டோஸ்லேயே சில தேர்ட் பார்ட்டி டூல் இருக்குது, இந்த லாக் அனலைசர்னு சொல்லி சில ஃபைல்ஸ்லாம் இருக்குது, டூல்ஸ்லாம் இருக்குது. அதில் போட்டு கூட நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிடும் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, எப்போ பிறந்துச்சு, அதெல்லாமே தெளிவாக உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஃபைன். வேற இதில் டவுட் இருந்தால் கேளுங்க, இன்னைக்கு செஷன் முடிஞ்சது. வேற டவுட்ஸ் இருக்க கைஸ்? இதில் அண்டர்ஸ்டாண்டிங்ல எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இப்போ இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷினை நான் டெலிட் பண்ணேன் அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட்ல இந்த ஃபைலை நான் டெலிட் பண்றேன், ஆனால் பேக் எண்ட்ல இந்த ஃபோல்டர் கம்ப்ளீட்டா டெலிட் ஆயிரும். இந்த டேட்டா ஸ்டோர்ல உதாரணத்துக்கு இந்த விர்ச்சுவல் மிஷின் இருக்குது, இந்த விர்ச்சுவல் வின் ஆப் 01 VM ஒன்று இருக்குது, இந்த இருக்கு, இதான் இந்த விர்ச்சுவல் மிஷினோட இது. இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷினை நான் டெலிட் பண்றேன், இந்த விர்ச்சுவல் மிஷின் எடுக்கலாம், வின் வெப் 01 இருக்கு இல்லையா, இந்த விர்ச்சுவல் மிஷின் நான் டெலிட் பண்றேன், டெலிட் ஃப்ரம் டிஸ்க் நான் கொடுக்குறேன். அப்படி கொடுக்குறப்ப என்ன கேட்கும்னா, delete selected virtual machine and its associated disk will not be deleted and the VM will be continued to have access to shared disk. Okay, so delete பண்ணவா கேக்குது, delete கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபைல் delete ஆகும். once அந்த ஃபைல் delete ஆயிடுச்சுன்னா அது டேட்டா ஸ்டோர்ல இருக்காது. இப்போ இந்த ஃபைல் இங்க இருக்கு இல்லையா, ரெஃப்ரெஷ் பண்ணா போயிடும், அது போயிடுச்சு, அந்த ஃபோல்டர் போயிடுச்சா. So whenever we create the virtual machine, the folder, the VM files will created in backend in data store. Whenever we delete the virtual machine, the VM files will be deleted from the data store. This is the concept. புரிஞ்சதா? Fine guys, I think class இன்னைக்கு முடிஞ்சது. டவுட் இருந்தா கேளுங்க. Let's close the session. அந்த விர்ச்சுவல் மிஷின் டெலிட் பண்ணுங்களா bro, இப்ப திருப்பி ரெக்கவர் பண்ண முடியுமா? இந்த சில இதுல வந்து கூலிங் பீரியட் சொல்லி பண்ண முடியாது. அவ்வளவுதான். இதுல delete பண்ணிட்டீங்கன்னா டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியாது. நீங்க சப்போஸ் பேக்கப் எடுத்திருந்தா மேபி அதை பண்ணலாம், மற்றபடி பேக்கப்னா பேக்கப் டூல்ல எடுத்திருந்தா, மற்றபடி இதுல இருந்து ரெக்கவர் பண்ண முடியாது. டெலிட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை யோசிச்சு பண்ணணும். ஓகே ஓகே, லைக் வீம் பேக்கப் என்ன எடுத்திருந்தா பண்ணலாம், அந்த பேக்கப்ல இருந்து அந்த பேக்கப்ல இருந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாமே தவிர இங்க இருந்து டெலிட் பண்ண முடியாது, ரெக்கவர் ரீஸ்டோர் பண்ண முடியாது, இங்க இருந்து பண்ண முடியாது. அது டெலிட் ஆனதான். சரிங்களா? ஓகே, அந்த இது வந்து சரி, 1 செகண்ட் சரி, அந்த வீம் பேக்கப்ல இருந்து இன்கேஸ் நம்ம ரிகவர் பண்ணிட்டு மறுபடியும் VMwareல ஆட் பண்ண முடியுமா? அது பண்ணிக்கலாம், ரெக்கவர் பண்ணிட்டா இங்க கொண்டு வந்துடலாம். ஓகே, அது என்ன அப்கமிங் கிளாஸ்ல சொல்வீங்களா? அது வீம் பேக்கப் தனி கிளாஸ் இருக்கு, டைம் இருந்தா அதை எடுப்போம். நம்ம இதுல இல்ல வீம் பேக்கப் இல்ல, லைக் நார்மலி அந்த நீங்க ஒரு சர்வர் இருக்கு தனியா, அது இதுல ஆட் பண்ணனும். இல்ல அது வீம் பேக்கப்ல பண்ணதான் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. அது இன்ஸ்டால் பண்ணனும். அது வீம் பேக்கப் நீங்க போட்டு அதுக்கு லைசென்ஸ் வாங்கி அதை இன்ஸ்டால் பண்ணி அந்த பேக்கப்ல அந்த VM ஆட் பண்ணாதான் அதை ரீஸ்டோர் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. ஓகே, சும்மா பண்ண முடியாது. ஓகே, இப்போ இது ப்ரொடக்ஷன்ல சப்போஸ் ஒரு சர்வர் டீகமிஷன் பண்ணும்போது ஒரு சர்வர் டீகமிஷன் பண்றாங்கன்னா, அது டீகமிஷன்னா சர்வர் வேண்டாம்னு நினைக்கிறது, அந்த சர்வர் வந்து யூஸ் பண்ணல, ஃபர்தரா எனக்கு வேண்டாம் அப்படின்னா we go for decommission. அப்படி பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதை ஒரு பேக்கப் எடுத்துப்பாங்க. பேக்கப் எடுத்துட்டு அந்த சர்வரை ஒரு 10 நாளைக்கு ஷட் டவுன் பண்ணி வைப்பாங்க. 10 நாள் ஷட் டவுன் பண்ணி வைக்கிறப்ப யாராவது தேவைன்னா வந்துருவாங்க, எனக்கு இந்த சர்வர் வேணும், இந்த டேட்டா வேணும்னு. இந்த 10 நாள் அப்சர்வ் பண்ணுவாங்க அந்த சர்வரோட ரெக்யர்மெண்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு. இல்லை அப்படிங்கிறப்ப we will do the delete from disk. ஸோ ப்ரொடக்ஷன்ல வந்து உடனே பண்ண மாட்டாங்க, ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிட்டு தான் delete from disk கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே.
Okay, fine, guys. So let's conclude the session. பிரதர் சொல்லுங்க. இல்ல பிரதர், இப்போ இந்த ஒன்றும் இல்லை, சும்மா சின்ன டவுட் ரெக்கார்டிங் பத்தி தான். இதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு, அதனால ரெக்கார்டிங் கூட பாத்துக்கிறேன். பட் ப்ரீவியஸா ஒரு செஷன் கன்டினியூ பண்ணீங்களா பிரதர்? அது ரெக்கார்டிங் ஆகல, எங்களுக்கு பார்க்க முடியல. அது எப்படின்னு தெரியல, அதுக்காக தான் கேட்குறேன். நான் ரெக்கார்ட் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். சரி பிரதர், ஓகே.